வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதுமையாக இல்லை, இது எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் ஒரு சாம்பார் பவுடர். ஹெர்பல் சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் மிஷினில் தான் அரைக்கணும். இது மிக்சியில் அரைச்சி வரத்தெல்லாம் வேணாம். நல்லா நம்ம ஊரில் தான் நல்ல வெயில் காயறது இல்லையா, நல்ல வெயிலில் வச்சுட்டு எல்லாமே நல்ல கரகரான கிறிஸ்பாக ஆனதுமே ஒரு பக்கெட்லேயோ உங்கள் பாத்திரத்தில் ஏதாவது போட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சின்னு வந்துடலாம். ஒரே தரத்தில் உங்களுக்கு 6 மந்த்ஸுக்கு வச்சுக்கலாம். இன்னும் 6 மந்த்ஸ் to 1 year கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. க்ளீனாக கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். எப்படி திறந்து வைக்கிறது, வாசனை போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த சாம்பார் பொடிக்கு உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சாம்பார் பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். இது விரலி மஞ்சள், நல்ல விரலி மஞ்சள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூச்சி கீச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம் நல்லா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, இது சீரகமும் மிளகும் ஆல்மோஸ்ட் ஒரே இது தான். சாம்பார் பொடி தானே, ஏன்னா மிளகா எல்லாம் போடுறோம், அதனால் அவ்வளோ மீடியமாக காரம் இருந்தால் போகிறோம். இது தனியா கொஞ்சம் எப்போவுமே கூட இருக்கணும், இதை விட அது ஜாஸ்தியாக இருக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த மட்ராஸ் மிளகா, அப்புறம் பேடிகை மிளகா 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு தஞ்சாவூர் மிளகான்னு சொல்லி குண்டுது கிடைக்கும், அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் மீடியமாக பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சில பேர் கொள்ளு அலர்ஜிங்கிறாங்க, அதனால் அது கொள்ளு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொள்ளு பிடிக்கும்னு சொன்னாக்கா கொள்ளு கூட சின்னதாக ஒரு கப்பில் அது ஒரு 1/2 கிலோ தனியாக இருந்தால் 1/2 கிலோ மிளகா, மீதி எல்லாம் 50 கிராம் தனியா, இது 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் தனியா கொஞ்சம் கூட இருக்கணும். 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகா, அது மீதி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முருங்கைக்கீரை நல்லா வெயிலில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் அதுக்குள்ளே போட்டு விடலாம். இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட வேணாம். எல்லாம் வெயிலில் வச்சுட்டு நல்லா நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா நைஸாக அரைச்சி கொடுத்துரும். சாம்பார் பொடி முடிஞ்சு போடும். உங்களுக்கு அது ப்ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறதுன்னா, கொஞ்சோண்டு உப்பு, சாம்பார் பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஆட் ஆன் செய்கிறதுன்னு கருவேப்பிலை எல்லோரும் சேர்த்துப்பாங்க. நீங்கள் ஆட் ஆனால் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. அயன் டெய்லியே நீங்கள் சாம்பார் வைக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் அது சேர்ந்துக்கும், அயனும் சேர்ந்துக்கும். இல்லை எப்போவும் 1/2 கிலோ தனியாக எடுத்திங்கன்னா 1/2 கிலோ மிளகா, அதுக்கேற்ற மாதிரி 50 மிளகு, 50 சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் 50, கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் வெந்தயம். சும்மா அளவு கொஞ்சமாக பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய கிலோ கணக்கில் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் உப்பு நீங்கள் அரைக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லா வெயிலில் வச்சுட்டு இந்த உப்பு அதில் போட்டிங்கன்னா, உங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற உப்பு நிறைய போடக்கூடாது. சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன். எதுக்குன்னா கல்லுப்பு. நீங்கள் அது ப்ரிசர்வேஷன். சாம்பார் பொடி கெடாமல் பூச்சி கீச்சி வராமல் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் போய் மிஷினில் அரைச்சிடலாம். இப்போ எப்படி பக்கெட்டில் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்களேன், இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மிளகா எல்லாத்தையும் போட்டு இதில் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே நான் கிலோ கணக்கில் அரைக்கிறதுனால உங்களுக்கு பக்கெட்டில் இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்களேன். இதுலேயும் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன், கருவேப்பிலை நிறையா போட்டிருக்கேன், மஞ்சள், இதில் காமிச்சது எல்லாமே நிறையா போட்டிருக்கேன். கிலோவில் பண்ணுறேன். அதனால் இது எனக்கு 1 வருஷத்துக்கு நான் அரைச்சி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் இயர் தான் திருப்பி அரைப்பேன். இந்த சம்மர் வரும்போது அரைச்சிடுவேன், நெக்ஸ்ட் இயர் தான் நான் அரைப்பேன் திருப்பி. இது வீட்டில் மிக்சியில் அரைக்கிறவங்களாம் போயிடாதவங்க மிஷினில் கொடுங்க. மிஷினில் அரைச்சா தான் நைஸாக அரைச்சி கொடுப்பான். ஒன்றும் இல்லை, மிஞ்சி போனால் 1 கிலோக்கு 50 ரூபா. அவங்களுக்கு 6 மாதத்துக்கு பொடி கிடச்சிடும். இப்போ இதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், மிஷினில் கொடுத்து நல்லா க்ளீனாக நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. பார்த்திங்களா, ரொம்ப நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். உங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அதுக்கு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், நிறைய 4-5 பேர் இருக்குன்னா 2 ஸ்பூன் பண்ணலாம். 2 பேர் இருக்குன்னா 1 ஸ்பூன் போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சாம்பார் பொடி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அரைச்சி வச்சுட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கிறோ அதை வச்சு நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த சாம்பார் பொடி எப்பவும் நம்ம சவுத் இந்தியன் சமையல் சாம்பார் பொடி எப்பவும் கையில் இருக்கணும். ரசப்பொடி, சாம்பார் பொடி நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது டென்ஷன் இருக்காது. வீட்டுக்குள்ளே சமைக்கலாம், சாம்பார் பொடி இருக்குது எடுத்து டக்குன்னு நீங்கள் சமைக்கிறதுக்கான ஒரு இருக்கும். அதனால ஹெல்த்தி சாம்பார் பொடியை சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாமல் அதையும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணிங்கன்னா இது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் வித் அஸ், பி ஹாப்பி வித் அஸ். தேங்க்யூ.